ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் சின்ன பொண்ணு பேசுறேன். இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் ஊர்வசி தன்னுடைய அனுபவத்த இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறா. சுரேஷுக்கு 40 வயசுக்குள்ள இருக்கும் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருப்பான், ஒல்லியாவும் இருப்பான். இவ்வளவு ஒல்லியா இருக்கானே, இவன் எப்படி ரேகாவுக்கு 3 வாரிசுகள பரிசாக தந்தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் இருந்துச்சு. ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி ரேகா கிட்ட சுரேஷ் விளையாண்டத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தேகம் தீந்துச்சு. ரேகாவோட வீட்ல இருந்து நான் கிளம்பும்போது சுரேஷ் சொன்னது என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சுரேஷ் கூட சேர்ந்து நம்மளும் விளையாண்டா எவ்ளோ சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு எனக்கு. சுரேஷ் கூட சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஒரு நாள் என்னோட மாமியார் ஹாஸ்பிடல் போறதுக்காக கிளம்பிட்டே இருந்தாங்க. நானும் உங்க கூட வர்றேன் அத்த அப்படின்னு சொன்னதுக்கு என்னோட மாமியார், நீ வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டு இங்கேயே இருடி, நான் திருப்பி வரதுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆட்டோ வீட்டுக்கு வந்துருச்சு. என்னோட மாமியார் ஆட்டோல ஏறி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாங்க. அத சுரேஷ் பாத்துட்டான். ஆட்டோ போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த சுரேஷ் ஊர்வசி, "ஏன் உங்க மாமியா ஆட்டோவுல போறாங்க?" அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், "அத்த ஹாஸ்பிடல் போறாங்க. திரும்பி வருவதுக்கு மத்தியானத்துக்கு மேலேயே ஆயிடும்." அப்ப சுரேஷ் சொன்னா, "ஊர்வசி ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது. குடிக்கிறதுக்கு பால் கிடைக்குமா?" அப்படின்னு கேட்டான். நான் நெனச்சேன், என்னடா இது எல்லாரும் தாகமா இருக்கு அப்டின்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேப்பாங்க. இவன் பால் கேக்குறானே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு சுரேஷ பார்த்தேன். அப்ப சுரேஷோட பார்வை என்னோட பால் டப்பா மேல இருந்துச்சு. இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. சுரேஷ் என் கூட மேட்ச் விளையாடுவதுக்கு என்னையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சது. வச்ச கண்ணு வாங்காம சுரேஷ் என்னோட பால் டப்பாவ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா. என்னோட மனசுக்குள்ள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆசை அதிகமாகிக் கொண்டே போச்சு. என்னோட தோழி ரேகாவோட புருஷனுக்கு குடிக்கிறதுக்கு பாலு கொடுக்கறதில்ல. எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. "வாங்க உள்ள வந்து உட்காருங்க சுரேஷ்ன்னு" சொல்லி சோபாவ காமிச்சேன். அப்ப அவனோட முகத்த நான் கவனிச்சேன். அவன் ரொம்பவே குசி ஆகிவிட்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம மேட்ச் விளையாட ரெடி ஆயிட்டான்னு தெரிஞ்சது. அவன் மறைத்து வைச்சிருந்த அவனோட பெரிய ஸ்டிக் சொல்லாம சொல்லுச்சு, "நான் ரெடி" அப்படின்னு. அப்ப சுரேஷ் டிவிய ஆன் பண்ணி ஒரு பாட்ட ஓட விட்டான். நான் கத்துனா கூட வெளியில கேட்காது. அந்த அளவுக்கு சத்தமா பாட்ட ஓட விட்டான். நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இன்னைக்கு சுரேஷ் என்ன பிரிச்சு மேய போறான் அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ள போனேன். சுரேஷ் குடிக்கிறதுக்கு பாலு கேட்டான்ல, அத ரெடி பண்றதுக்கு. அப்ப என் மனசுக்குள்ள ஆசையும் பயமும் மாறி மாறி வந்துச்சு. ஒருவேளை சுரேஷ் கிச்சனுக்குள்ள வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க ஊர்வசி அப்படின்னு பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே கிச்சனுக்குள்ள வந்துட்டான் சுரேஷ். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சுரேஷ், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பாலு ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன். இல்ல ஊர்வசி, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே விளையாட்ட ஆரம்பிச்சுட்டான். நானும் என்னாலயும் இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. சுரேஷ்ன்னு சொல்லி என்னோட செல்போன அவன் கையில கொடுத்து, உன் இஷ்டத்துக்கு விளையாடு சுரேஷ்ன்னு சொன்னேன். செல்போன கையில வாங்கி விளையாட ஆரம்பிச்ச சுரேஷ். செல்போனோட கவர ஒவ்வொன்னா கலட்ட ஆரம்பிச்சான். டேய், இப்பதானடா கேம் விளையாட ஆரம்பிச்ச அதுக்குள்ளே ஏன்டா செல்போனோட கவர ஒவ்வொன்னா கழற்ற அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஊர்வசி கவர் கழட்டினால் தான் செல்போன்ல இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி விளையாட்ட சூப்பரா விளையாட முடியும்னு சொல்லிக்கிட்டே எல்லா கவரையும் கழட்டிட்டான். சுரேஷோட கையில இருக்கிற 10 விரல்லையும் ஏதோ மந்திர சக்தி இருக்கு போல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்னோட பந்துகள பயன்படுத்தி தினுசு தினுசா டிசைன் டிசைனா விளையாண்டு விளையாட்டு மேல எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட அதிகமாக்கினான். சுரேஷ் மேட்ச் விளையாட ஆரம்பித்து 20 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளேயே மேட்ச முடிச்சிட்டானே அப்படின்னு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அப்செட் ஆகாதடி ஊர்வசி. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்போதுமே சீக்கிரமா தாண்டி முடியும். அடுத்தடுத்த மேட்ச் எல்லாம் டைம் அதிகமாயிட்டே போகும்டி ஊர்வசி அப்படின்னு சொல்லிட்டு, இருடி ஊர்வசி கிரவுண்ட சுத்தம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடான ஐஸ்கிரீம் ரொம்பவே ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பிச்சான் சுரேஷ்.
அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், என்னோட புருஷனும் நானும் விளையாடும்போது, என் வீட்டுக்காரரு இந்த அளவுக்கு விளையாண்டதே இல்லடா சுரேஷ். இந்த விளையாட்டில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீ விளையாடும்போது தாண்டா தெரியுது சுரேஷ் அப்படின்னு சொன்னேன். நான் பேசிக் கொண்டிருக்கும்போது ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்ச சுரேஷ் 2வது மேட்ச ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 40 நிமிஷம் விளையாண்டோம் விளையாட்டு. எப்படி இருக்கடி ஊர்வசி அப்படின்னு சுரேஷ் கேட்டான். நானும் சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட கேட்டேன். அப்ப 3வது மேட்சுக்கு, 4வது மேட்சுக்கு எல்லாம் இன்னும் டைம் ரொம்பவே அதிகமாகுமாடா அப்படின்னு ஆமாண்டி ஊர்வசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்பவே சூப்பரா விளையாண்டுக்கிட்டே இருந்தான் சுரேஷ். டேய் இந்த மேட்சோட முடிச்சுக்கோடா. ஏன்னா ஹாஸ்பிடலுக்கு போன என்னோட மாமியார் திரும்ப வந்துடுவாங்கன்னு சொன்னேன் சுரேஷ் கிட்ட. அவனும் சரிடி ஊர்வசின்று சொன்னான். அப்ப நான் சுரேஷ் கிட்ட சொன்னேன். டேய் இந்த மேட்சை முடிக்கும்போது உன்னோட எல்லா வெள்ளைக்காயினையும் செலவு பண்ணிடாதடா. என்னோட உண்டியல்ல போடுடா. எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னேன். அவனும் சிரிச்சுக்கிட்டே எல்லா வெள்ளைக்காயினையும் உன்னோட்டு உண்டியல்லையே போடுறேன்டின்னு சொல்லி போட ஆரம்பிச்சான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் உறுதியானுச்சு. இந்த தடவ மிஸ் ஆகாது அப்படின்னு. ஏன்னா சுரேஷோட விளையாட்டு அப்படி நானும் சுரேஷும் 4 மேட்ச் சிறப்பாக விளையாடி முடிச்சோம். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே என்னோட அத்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் வீட்டு வேலையில மூழ்கி போனேன். அன்னைக்கு நைட்டு என்னோட வீட்டுக்காரரும் ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. என் புருஷன் கூட மேட்ச் விளையாடுறதுக்கு நானும் ரெடி ஆயிட்டேன். அன்னைக்கு நைட்டு நானும் என் புருஷனும் 3 தடவ மேட்ச் விளையாண்டோம். இப்ப எல்லாம் எனக்கு மேட்ச் விளையாடுறதுக்கு நெறைய சான்ஸ் கிடைக்குது. ஒண்ணு என் புருஷன் கூட, இன்னொன்னு ரேகாவோட புருஷன் சுரேஷ் கூட சேர்ந்து விளையாடும்போது, அந்த பெரிய ஸ்டிக்கால விளையாடுற விளையாட்டு இருக்கே வேற. லெவல் அப்படிங்கிறது தான் ஜாலியான உண்மை. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் சின்ன பொண்ணு.